நவம்பர். நாங்கள் சொல்றேன்டா 12 நவம்பர் 2500 2500. நாங்க சொல்றது தூஸ் ஓன்ஸ் டூ தூமில் வன்சென்ட். ஆனா இங்க 2025 தான் சொல்லுவார்கள். இங்க 2025 தான் சொல்லுவார்கள். நாங்க சொல்றது தூமில் 2000 தூமில் வன்சென்ட் 2025 வன்செங்கண்டா 25 தூமிலண்டா 2000 தூமில் வன்செங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். 2025 சொல்றேன். 2025 ஆண்டு. நன்றி. இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் இதோ வருகின்றது. தட்டி தட்டி தாங்கோ, தட்டி தட்டி விடாம தட்டி தட்டி தாங்கோ. வணக்கம் மாணி, உங்களை கைதட்டி வரவேற்றபடி தட்டி தட்டி என்பதற்கான இது வீடுகளில் தட்டி ஓலையாலை அடைத்து மரபுக்காக வைப்பதுண்டு. மற்றது ஆக்களை தட்டி விட்டுட்டு போவது, தெருவழியிலும் சில நேரங்களில் ஆக்கள் எதிர்பாராத விதமாக தட்டி விடுவதுண்டு. தட்டி விட்டுட்டு போனாலும் சொறி சொல்ல மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள், பேசாமல் போவதுதான் அதிகமாக இருக்கும். திரும்பி பார்த்தால் இவர்களுக்கு என்ன நாங்கள் சொல்றன்ற மாதிரி போவதுதான் அதிகமானவர். மற்றது தட்டி தட்டி என்று சொல்லும் பொழுது ராஜேந்திர ஞாபகம் தான் வரும். தொட்டாங்குச்சி வருவார். மற்றது மற்றவர்களுடைய இதையும் கேட்டபடி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் மாணி, நான் சொல்லலாமா? வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொருட்சொல் என்று தட்டி தட்டி, என்னுடைய தட்டி 1173 ஆகிறது. தட்டி ஓலைகள், பிரம்பு, மூங்கில் முதலியவற்றால் பின்னிய ஒரு மறைப்பு தடுப்பு, அதை தட்டி என்று சொல்லுவோம். கதவுகளுக்கு பெரும்பாலும் கதவுகள் இருக்கிற இடத்துல தட்டியால் மறைப்பிடமும் செய்து கொண்டிருப்பார்கள். மற்றது உருக்கிய பொன்னை சுத்தியலால் தட்டி மெல்லிய தகடாக்கி பின்பு வேண்டிய ஆபரணங்கள் செய்வார்கள். பொன்னை தட்டி தட்டி அதை கம்பிகளாகவோ தகடுகளாகவோ ஆக்கி ஆபரணங்கள் செய்வார்கள். மற்றது இடைவிடாமல் கதவை தட்டி கொண்டே இருந்தால் பூட்டிய கதவு ஒரு நாள் திறப்படும். இடைவிடாமல் நாங்கள் தட்ட வேண்டும். தட்டி 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 இருந்தால் அது எப்படியாவது ஒரு நாளைக்கு திறக்கும். பாலடைஞ்ச கதை வேண்டாம், பாலடைஞ்ச வீட்டு கதை வேண்டாம், ஆறு திறக்கிறது இல்லை இல்லை, தட்டி தட்டி கூட கைதான் உடையும். ஒரு வேண்டுதல் செய்கிறோம், தட்டி 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 எந்த நேரம் தட்டி 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 கேட்டுக்கிட்டு கட்டாயம் திறக்கும். அந்த கதவு ஒரு நாள் திறக்கும். தொல்லைக்காகவாவது திறவிடும். ஓகே, அந்த பக்கம் போறீங்க, சரி. ஆமாம். மற்றது நல்ல காரியம் செய்பவர்களை முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டுவார்கள். அடுத்ததாக, அந்த காலங்களில் பறை தட்டி கொண்டு செய்திகள் சொல்வார்கள். பறையை தட்டி தட்டி வந்து தான் செய்திகள் சொல்வது அந்த பழைய காலங்களில். மேளம் தட்டி பாட்டு பாடுவார்கள். மேளங்களை தட்டி பாட்டு பாடுவார்கள். மாவை பிசைந்து தட்டி தட்டி மென்மையாக்கி ரொட்டி செய்வோம். தட்டி தட்டி. கலை நிகழ்ச்சிகளில் ரசிகர்கள் கையை தட்டி ஆரவாரம் செய்வார்கள். 2 கைகளையும் தட்டினால்தான் ஓசை வரும். இவ்வளவுதான். அடுத்த நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் அணி, வணக்கம் நண்பர்களே. இன்றைய பாமுக பொருட்கள் புதன்கிழமைக்குரியது 5052. தட்டி தட்டி. வீட்டில் பின்புறமாக கிணற்றடியில் மறைப்பிற்காக தட்டி தட்டி மறைப்பார்கள். தட்டி இளையோரை தட்டி கொடுத்து ஊக்கமளிப்பதால் அவர்கள் மிக உற்சாகமாக இருப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். தட்டி மேடையில் பேசுவதற்கு கைதட்டி ஊக்கம் கொடுப்பார்கள். இரு கைகளையும் நன்றாக தட்டி ஓசி எழுப்பி ஊக்கம் கொடுப்பார்கள். தட்டி தெருவீதிகளை வாகனங்களை தட்டி விட்டு போவார்கள். என்னோட தட்டி விட்டுட்டு போயிட்டு அதுக்கு இன்சூரன்ஸு காசு வாங்குவார்கள். அப்படி தான் இப்போ செய்யணும். என்ன அதால் மரணங்களும் ஏற்படுவது உண்டு. தட்டி வீட்டின் கதவை தட்டி தேவைகளை இந்த தெருவீதிகளில் இந்த சாப்பாடெல்லாம் இந்த பிச்சைக்காரரெல்லாம் கதவை தட்டி தட்டி கொண்டே இருப்பார்கள். இயேசுவின் காலத்திலும் ஒருவர் வந்து கதவை தட்டி தட்டியே அந்த படுத்திருந்தவரை எழுப்பி கொண்டே இருந்தார். கதவை தட்டி 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 ஆபரணங்கள் இரும்பு சாமான்களை தட்டி தட்டி உருக்கி பொருளாக எடுப்பார்கள்.
தட்டி வடையை இதில் பெரும் கைகளில் வைத்து கையில் தட்டி தட்டி அதை ஒரு உணவாக எடுப்பார். இவ்வளவுதான் நான் நன்றி. எழுதியிருக்கிறேன். நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம். பொருச்சொல் 974வது பொருச்சொல் தட்டி தட்டி. தட்டி தட்டி ரொட்டி சுட்டேன் இரவு. தட்டி அந்த இலையில வச்சு தட்டி நடுவில் ஓட்டைய போட்டு வடை சுட்டது. வீட்டில தட்டி பல விதத்தில் செய்வார்கள். துணி மறைப்பு மாதிரி அந்த ஈக்கில்களால செய்து தட்டி செய்வார்கள். அதனை மறைப்புக்கு வைப்பார்கள். படுத்திருந்த ஒருவரை தட்டி தட்டி அம்மா எழுப்பி நேரம் போயிட்டது எழும்பண்டு சொல்லுவார். தட்டி தட்டி விழுந்திருந்த பாட்டியை தட்டி பார்த்த போது அவர் எழும்பவே இல்லை. அவர் மயக்கத்தில் இருந்தார். முதலாவது பரிசு பெற்று வந்த மகனை முதுகிலே தட்டி கையை கொடுத்து வாழ்த்தினோம். கையை தட்டினால் ஓசை வரும், கையுக்கும் பிளப்பாக இருக்கும். மற்றது நட்டுவ காலிக்கு இது ஒரு இதுண்டு. அவனுக்கு தட்டி காட்ட தேவையில்லை. அந்த மேளத்தை அவரே அப்பா வாசிச்சா பிள்ளைக்கு தட்டி காட்ட தேவையில்லைன்னு சொல்லுவேன். இவர் சொல்றது நட்டுவக்காலி வராது. நட்டுவனுக்கு தட்டி காட்ட வேணுமோன்னு சொல்லுவீங்க. நட்டுவக்காலிக்கு சொட்டி காட்டணும். அது பூச்சி. அது ஏதோ நட்டுவக்காலி பூச்சி. இது மேளத்தை சொல்ற, மேளம் அடிக்கிற பிள்ளைகளுக்கு தேப்பன் மேளம் அடிச்சா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவேன். கலையில் இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, பிள்ளைகளாக பிக்கப் பண்ணுவாங்க. பிள்ளைகளே அதை புரிஞ்சு கொள்ளுவீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். இன்னொரு தட்டி இருக்குது. தட்டி மனார்கள் சொல்லுங்க. இல்ல இன்னொரு தட்டி இருக்கு. இவர்கள் எல்லாம் தட்டியையும் சொல்லிட்டார்கள். அந்த தட்டி பேனில் போறதுன்னு சொல்லுவாங்க. தட்டி பேன், தட்டி போட்ன்னு சொல்லுவாங்க. தட்டி போட் ஒன்று இருக்குது. தட்டி போட்ல அது தட்டி பேன் ஒன்று இருக்கு. அது ரெண்டு இருக்கு. மற்றபடி எல்லாரையும் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லல. இன்னும் கிடக்கு 2-3 வழியில அந்த பார்வை தெரியாதவர்கள் போவார்கள் தானே, தடியால தட்டி தட்டி போவார்கள். தட்டி தான் அந்த மற்றது ஏதாவது ஒன்று ஒரு பூச்சியோ இன்னும் உடம்புல விழுந்துட்டா அதை தட்டி விடுங்கோண்டு தட்டி 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 போவோம். அல்லது ஒரு கதையில ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஒன்று வந்தாலும் இதை தட்டி விட்டுட்டு போங்கோ, கதைக்காதீங்க நீ என்ற அதையும் சில பேர் பாவிக்கிறார். என்ன இருக்கு தமிழக. வணக்கம். வணக்கம் பாணி. தாளம் போடும்போது 1 தரம் தட்டி 3 தரம் எண்ணி 4 தரம் திருப்பி போடுங்க என்று சங்கீதத்தில் பாடியது அந்த ஞாபகமும் வந்தது. அடுத்தது தட்டி வேனில் போன அந்த நாள் ஞாபகங்கள் அப்படியே குறுக்கு நெருக்கமாக மேலுமாக ஓடி அது போவது. மற்றது வீடுகளுக்கு தட்டி கட்டி இருப்பதும் இருக்கிறது. நன்றி. வணக்கம். நன்றி. அந்த பிள்ளைய கடைசியாக கோயில்ல கையை தட்டி கும்பிடுறது. அடுத்தது ஒற்றை இலை தட்டி தட்டி பிடிக்கிறது, எடுக்கிறது. தூசிகளை ஒற்றை இலை ஒட்டறை என்று சொல்வீங்களா, ஒட்டடை என்று சொல்லுவீங்களா? ஒட்டடைன்னு சொல்லுவார்கள். வருஷப்பிறப்பு வந்தா அந்த காலத்துல பெரிய அந்த கொக்கத்தடியில ஓலைகளை கட்டி போட்டு மேலால தட்டுறது தூசிகளை. ஒட்டடை என்று சொல்லுவீங்க, எங்கட ஊர்ல ஒட்டறை என்று சொல்லுவாரு. நாங்களும் ஒட்டறை என்றான் சொல்றது. அடைஞ்சு போய் இருக்கிறது ஒட்டடை. சொல்றது அதை கொஞ்சம் அறிஞ்சு பிடிப்போம். ஒட்டறையா ஒட்டடையான்றது ஒட்டடைதான் நாங்க வளமையா சொல்றது ஒட்டடை. நன்றி. இன்னும் ஒரு முக்கியமானது ஒன்று, பாடையில படுக்க வைக்கிறதையும் தட்டியில தான். அப்ப இறந்தாக்களை தட்டி கட்டி ஓப்புனாத்தான் கொண்டு போவார்கள் அந்த தட்டியில. அப்படியே முதல் உண்மையில இதை பார்க்க நாங்க போறதாப்பா ரோட்டுக்கு ஓடி
ஓ அப்ப பயம் இல்ல, பயம் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப வெளியில நினைச்சா வச்சுதானே பூமாலையெல்லாம் வச்சாக்களை தானே இப்ப நினைச்சா அது வச்சுட்டாங்க. பயமா இருக்கு. நாங்க இங்க வீடு அப்போ இருக்கும், அப்படி சரி. அத பாக்குறதுக்கு மெயின் ரோட்டுக்குள்ள ஓடுறது அது அது மாலையெல்லாம் போட்டு ஐயோ இப்ப நினைச்சா தான் பயம் வருது. அப்ப பயம் இல்ல. இது ஒரு எங்கட பெரிய தேர் போற மாதிரி அம்மாட பார்க்க போறது. தட்டியில் ஓப்பனை அமைச்சிருப்பாரு அப்ப தட்டியை கட்டி ஓலையோ ஏதோ அந்த இதுகள் வச்சு வச்சு. கொண்டு போவார்கள் வாணி, இருத்தி வச்சு கொண்டு போவார்கள் இந்தியாவிலே எல்லாம். அது இந்தியாவில் இருத்தி வச்சு இந்தியாவில் கொண்டு வைக்கிறது. போவார்கள். எங்கட அம்மாட தகப்பனை அப்படித்தான் வச்சு கொண்டு வந்து இது ஈஸ்டருக்கு தானே அந்த என்ன ஈசிச்சியார். ஈஸ்டியார் மாதிரி இருக்கலாம். மற்ற அந்த இது பின்னணி பிரம்புக்கு இதால நாரால கட்டின பின்னணி கதிரை இருக்குத்தானே அந்த இருக்கிற இப்படி இருக்கிறது முந்தி இருக்குமா காலை நீட்டி போட்டும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் தானே. அந்த ஈசிச்சியார்னு சொல்றது அந்த ஈசிடிஆர் மற்றருக்கு வாங்க. ஓகே, இப்ப என்ன நடந்தது? ஈசிடிஆர் இல்ல மற்றது. சரி, அதுல வச்சு என்ன அதுல வச்சு கொண்டு போனாங்க. அதுல வச்சுதான் நீங்கள அப்புவை கொண்டு போனவை கொண்டு எல்லாம் சோடிச்சு வெளியில வச்சு என்ன அப்ப அங்கேயே நடந்ததா இது? உட்கார வச்சு கொண்டு போனாங்க. அங்க எங்கட அப்புவை அப்படித்தான் செய்தவைகள் வெளியில வச்சு கொண்டு இலங்கையில எல்லாரும் நடந்தது நாங்களே படல, இந்தியாவிலே பார்க்கக்கூடியதான். எங்கட அம்மாட தாப்பன் அப்படி செய்தவை. இலங்கையில எல்லாம் இதைத்தான் கொண்டு போவார். அவர் கொஞ்சம் அந்த வைத்தியங்கள் அதுகளை எல்லாம் செய்தானே எல்லாரும் பார்க்கணுமென்றதுக்காண்டி அவர் அந்த அப்படித்தான் செய்து கொண்டு தாட்டுறேன். அப்ப இருந்தான் இருக்குது அங்கேயும். அப்போ தட்டியில் கொண்டு வர்றது, தட்டி வேன் வந்துடுது, தட்டி தட்டி கை தட்டினா தான் ஒரு பிள்ளைக்கு. மற்றது சில புத்தகங்கள் வாய்ச்சி கொண்டு இருக்கக்குள்ள தட்டி தட்டி விடுறது. ஒரு இது பிடிக்கலன்னா இந்த பேஜ், அடுத்த தட்டி போட்டு அடுத்த பேஜ், அப்படி தட்டி தட்டி அதையும் விடுறது. மற்றது மனுஷர்கள் தட்டை தட்டை தட்டி போட்டு போவார்கள், திரும்பி பார்த்தா சொரு சொல்வார்கள், அதையும் பார்க்கலன்னா அப்படியே போவார்கள். தட்டி கொடுக்கறத மறந்துட்டேன். இளைஞர்களை தட்டி கொடுத்து இந்த பாமுகத்தில் இல்லை வேணுமென்று தட்டிட்டு. நேற்று உண்மையில் எனக்கு கோவம் வந்தது. இதில் எந்த மதத்தினர் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் போய் கொண்டிருந்தேன். போய்கொண்டு எங்களோட இடத்துல முக்கால்வாசி இஸ்லாமியர்கள் தான், சரியா? அப்போ அது அவர்கள் அந்த தொழுகைக்கு போகிற நேரம் தான் நான் போய் கொண்டு கேட்கல. இந்த வேணுமண்டி ஒரு வயது போன ஒரு கிளட் உண்டு, இப்படி தான் சொல்லுவேன். பயங்கர கோவம் வந்தது. வந்து அல்லாஹு அக்பர் என்ன பார்த்து ரோட்ல போய்க்கல. அப்ப நான் போய்கொண்டிருக்கிறேன், பொட்டு வச்சு விவித வச்சு போய்கொண்டிருக்கிறேன். இந்த வாட்டில் நான் போய்கொண்டிருக்கிறேன். ஒரு வயது போன மனுஷன், அவருக்கு 70 65 70 இருக்கும். இளம்பிள்ளையெல்லாம் போகுது தங்கட பாட்டில், அது தொலைக்கையோ கிளாஸுக்கு எங்கேயோ. இவர் எனக்கு பக்கத்தில் என்ன க்ரோஸ் பண்ணி பாஸ் பண்ணி வாரார். இப்படி மூத்த பார்த்து அல்லாஹு அக்பரா. இது சொல்லிச்சட்டியா இல்லையா அவருக்கு? அல்லாஹு அக்பர் இல்ல முஸ்லீம் ஆளா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். இல்ல இல்ல நக்க என்ன, நான் விபூதி வச்சு பொட்டு வச்சு போறேன் என்ன பார்க்க அவருக்கு அப்படி தெரிஞ்சதோ, அது நக்கலுக்கு சொல்லி போறாரு எனக்கு. இல்ல நான் சும்மா உங்களுக்கு இருக்காது தன்னோட இதுல சொல்றேன். இவர் சொல்ல வேண்டிய அவசியம். இவர் யாரு? எந்த மதம் என்ன, இவர மதம் என்ன? எனக்கு இல்லைன்ற கோபம், எனக்கு அவசர தேவை, நான் போயிட்டேன். இல்லாட்ட அண்ணன் கொஞ்சம் நில்லுன்னு சொல்லி குதைச்சிருப்பேன் அவருக்கு நான். எப்படி உனக்கு திமுற? உனக்கு உண்ட சமயம் உணவு பெருசு, எந்த சமயம் பெருசு. அவர் நக்கலுக்கு சொல்லி போறாரு எனக்கு. அல்லாஹ் போறான். இவரெல்லாம் என்ன பண்றேன்னு அங்கே இல்லை. இதை சொல்ல போனா நாட்டில் பிரச்சனை வந்துடும் நமக்கு. எல்லாம் மாறி போச்சு, தலையில மாறி போச்சு. அவர் என்ன பார்த்து சொல்லிட்டு போறாரு. அப்படி நான் போறேன், எனக்கு போன விஷயம் ஏன்னா நாங்கள் பூட்டிடுவாங்க. எனக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு இது எடுக்க ஃபோம் எடுக்க போடணும். அப்போ பூட்டிடுவேன். அந்த அவசரத்தில் நான் ஓடினது இல்லாடி நிற்க வச்சு என்ன வாட்ஸ்அப் தெரியல என்ன மீனிங்கில் நீ சொன்னா எனக்கு கேட்டிருப்பேன். எனக்கு டைம் இல்லாமல் போச்சு எனக்கு அதில். உண்ட வாட்டில் நீ வேண்ட வேண்டாம் நான் போறேன். இதுகளெல்லாம் பிரச்சனை வாரது உண்மை இல்லை. இதெல்லாம் பிரச்சனை வருது. அவருக்கு மாலை கண்ணா இருக்கு. இல்ல இல்ல அவர் வயது வரும் உறவு சொரஜாட்டு தான் எனக்கு வயது போனது. அவர்களுக்கு தான் கொழுப்பும் கூட, சொரஜாட்ட கூட அவர்களுக்கு தான். தட்டி பாக்குறது, தட்டி அதுதான் தட்டி அதுதான் அதுக்கு தான் வந்திருக்கிறார் போல. நான் எனக்கு இருந்த அந்த பாணி முன்ன காலங்கள்ல குளிக்கல தட்டி கட்டி குளிக்கிறா இல்லோ, தட்டி கட்டி குளிக்க அந்த கிணத்தை சுத்தி தட்டி கட்டுறது. இப்ப நீங்க சொல்ல தட்டி கட்டி குளிக்கிறதா. இப்ப நாகரிகம் வந்தோடனே எல்லாருக்கும் பாத்ரூம் வேணுமா? அதுதான் உண்மைதான். பாத்ரூம் விளையாட குளிக்க மாட்டோன்ற மாதிரி இப்படி எல்லாம் இல்லை இல்லை. இப்போ உண்டு என்னண்டா நாகரிகமாக இல்லையோ, இப்போ பயம் சேஃப்டி. அவன் மரத்தில் இருந்து ஒருத்தன் கேமரா அவனை நிற்பான்.
அந்த பயத்துக்கு தான் இப்ப சொல்றது. உண்மையில நம்பல அது வெளியில நின்று குளிக்கிறது என்ன எங்கெங்க எங்கெங்க கேமரா இருக்குன்னு நம்ம தெரியாது. அப்படித்தான் யாழ்ப்பாணத்துல டபுள் டெக்டர் வந்தது வந்துட்டு மதில்கள் உயர்ந்தது. டபுள் டெக்டர் வந்துட்டு சொல்லி மதில்கள் எல்லாத்தையும் உயர்த்தி காட்டினவை. குளிக்கிற வெளியில நீ குளிக்கிறது அப்போ அந்த டபுள் டெக்கரை போய்க்கலாம் அப்படியே தெரியுமாண்டு அதிகமான யாழ்ப்பாணத்தாக்கள் எல்லாம் உயர்த்தி தான் முழுது மதிலும் கட்டினவை வீட்டுக்கு. இல்லை அந்த காலங்களில் கிணறுகளில் தானே போய் முழுகணும். கிணறுகளில் தட்டி கட்டிட்டு தான் சில பேர் முழுகுறாங்க. தானே முழுகி குளிச்சோம். அப்போ குறுக்க கட்டிக்கண்டு எத்தனை பேர் ரெண்டு ஒருமிக்க ரெண்டு குளிக்கிறது. அந்த காலங்களில் அப்படித்தானே குளிச்சோம். முதுகு தேய்ச்சி விடுங்கள், முதுகு தேய்க்கிறதுக்கு இந்த முதுகை தேய்ச்சி விடுன்னு அதான் அது ஒரு கூட்டமான மாறி மாறி தேய்க்கிறது. என்ன மாதிரி இவ்வளவு மாதிரி நாங்க வெளியேறங்கம்மா இல்ல. மற்றது உண்மையிலேயே அந்த தண்ணி அல்லாத காலங்கள்ல கூட அண்ணா தம்பி தானே எங்களுக்கு கள்ளியெல்லாம் தந்து அவ்வளவு ஒரு செய்த குளிச்சோம். ஒரு எந்த விதமான ஒரு கூச்சம் வரல, எந்த விதமான ஒரு இதுவும் பயமும் வரல தானே. இப்போ தம்பி அண்ணனோட நிக்கிறதுக்கு இப்ப அண்மையில வந்த செய்திகள் மாதிரி எவ்வளவு பயமா கிடக்குது இப்ப. சரி, எல்லாம் விதசமான செய்திகள் தான். அவர்களே ரம்முக்குள்ளேயோ தொட்டிக்குள்ளே தண்ணி ஊத்தி நிரப்பி விட்டுட்டு போவார்கள் விடியவில்லை குளிக்கிறதுக்கு. சொல்ல தேவையில்லை. நாங்கள் வெளியில பேசாமல் நின்றமண்டா அவர்கள் புதிஞ்சு அதுகள் தண்ணி ஊத்தி அதுகள்ல ஊத்தி நிரப்பி விட்டுட்டு போவார்கள். அதான் அவரெல்லாம் செய்யறது அவ்வளவு அன்போட செய்வார்கள். தண்ணி அல்ல மாட்டோம் அப்படியே. இப்ப எல்லாம் வடவழி எல்லாம் பயந்த நிலைமையா பூட்டு நாங்க அதாவது திரும்ப ஒரு அளவுக்கு சரியா போட்டுக்கிறோன்னு பாக்குற நிலைமையா கிடக்குது இப்ப விஷயங்கள். அக்கா தம்பி அப்பன் பிள்ளை எல்லாம் மோசமான செயல்கள் நடக்குது. இப்ப என்ன பெத்த பிள்ளைகளோடய தனியா இருக்கு இல்லாம கிடக்குது நிலைமை. அப்ப அப்படி போச்சுது. நன்றி தினக்கவி. உண்மையில சிவதர்சனி அவர்கள் பாட்டு அனுப்புகின்றார் ஒவ்வொரு நாளும். நான் சிந்தனைக்கு முதல்ல அந்த பாட்டை இனிமேல் இணைச்சிட்டு சிந்தனையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அந்த ஏல போடுறது உங்களுக்கு பிரச்சனை வராதவாணி? எனக்கு தெரியல. அதனால அதிபரோட ஒரு தடவை கதைச்சு போட்டு அதை போடலாம். பிறகு உங்களோட யூடியூப் இதுகளும் எல்லாம் வீணா போடும். நீங்கள் இல்ல அவர் சொல்றாரு மியூசிக் அது தண்ட பாட்டுலாம் அவர்கள் எடுக்கிற மியூசிக் நான் சொல்றேன். போட்டுட்டு ஒரு தரம் நான் அவர் அனுப்புறபடினால அதை ஒரு தரம் கேட்டுட்டு சிந்தனைக்கு முதல்ல நான் கொஞ்சம் வேலைக்கும் ஆரம்பிக்க வேணும். காலையில போட்டுட்டு செய்யலாமா? ஏன்னா இப்ப 10:30 கூட நேரம் இந்த நேரம் பக்தி பாட்டு போடுறது அவ்வளவு அழகல்ல. சரி, சிவதர்சனி அவர்கள் பாட 12. சரி, தன்ன தன்ன தனனா தலைமுறை அழகாய் வாழ நினைத்த
தமிழே சிந்தை ஆயிரம் கவிதைகள் ஆக்கிட வைத்தவே அடடடா படைத்திட தூண்டிய பட்டோளி பாமுகமே கலையும் படைப்பும் மலையென உயரும் அறிவும் செயலும் ஆளுமை சேர்த்தே வாழும் கல்லாய் கிடந்தேன் கவியாய் மாற்றினாய் ஆடும் வரை எனையே ஆற தழுதிடுவேன் ஆயுள் வாழும் பூமே தன தன்ன தன்ன தனனனா தன்ன தனனனா பட்டி தொட்டி பாரினிலே பட்டோளி வீசிடும் பாமுகமே. வணக்கம். தினக்கவி சரி, இப்ப விளங்கியதா உங்களுக்கு? வரியில் வந்ததா? நல்லா வந்தது. மிக வடிவா இருக்கு, நல்லா இருக்கு. வரியில் வந்ததா? எதை பற்றி வந்தது இந்த பாடல்? நல்லா உங்களோட இருந்துச்சு. பாமுகத்தை பட்டி தொட்டி எல்லாம் பாமுகம் பரவி நிக்கிறதால நல்ல சிறப்பா அது இருந்துச்சு. பற்றிய பாமுகத்தை நல்லா பற்றி நல்லா இருந்தது. வெரி குட், வெரி குட். அவர் பாமுக தரிசனம் பண்ண போட்டுக்கிறார். நமக்கோ கேட்க முடியாத நிலைமையே. எனக்கு கேட்க இயலாது இதுல. இன்றைக்கு சிறப்பாக நல்லா நல்லா இருந்தது. நேற்று பார்க்க இல்ல, அது நேரம் அனுப்பி இருந்தோம், நல்லா கேட்டது. ஆனால் இதுல நான் நினைக்கிறேன் எங்களோட மிக்சர் போர்ட்ல எதுவும் பிரச்சனை தெரியல. அந்த தந்தரா தானா அது மட்டும் என்ற காதுல வந்ததை விட வரியில் ஆனா அதெல்லாம் போட்டுத்தானே இருக்கு. நேற்று நீங்க நான் பாமுக அது கீழுக்கு பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து இசைக்கனி பிரபு வாய்ஸ் வந்து கிடாக்கு. தெரியல, அவர் அப்படி போட்டிருக்கிறார், அது தெரியாது. அவர் சொல்றாரு பிரேக்கெட் பண்ணி போட்டு இருக்கிறார். சரி, பார்ப்போம். நன்றி. தினக்கவிக்குள்ள வாங்கோ. நன்றி, வணக்கம். சூப்பர் பாட்டு. இதெல்லாம் இவர் எவ்வளவு சும்மா தேவையில்லாத எல்லா ஜனங்களும் பாடல் படங்களுக்கெல்லாம் எவ்வளவு காசுகள் அள்ளி கொட்டுறாங்க. சிவதர்சினியம் தேடி பிடிங்கோ. பாமுக தினக்கவியை தாங்கோ. வணக்கம். வணக்கம். சிவதர்ஷினி ரஹான் சுவிட்சர்லாந்து தினக்கவி 2000 கணக்கத்தை குறிக்கொண்டு தினமொரு பாமுக கவி பங்கிழமைக்குரியது 2094 ஆக்கமாகும். வளமான நோக்கு. வளமான நோக்கு. நாட்டில் நடப்பவைகளை நோக்க வேண்டும், நன்மை தீமை என ஆராய்ந்து அறிய வேண்டும். நாட்டில் நடப்பவைகளை நோக்க வேண்டும், நன்மை தீமை என ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆட்டி வைக்கும் கொடூரங்களை அழிக்க வேண்டும், ஒற்றுமை கரங்கள் ஒற்றுமையாக இணைய வேண்டும். ஆட்டி வைக்கும் கொடூரங்களை அழிக்க வேண்டும், ஒற்றுமை கரங்களை ஒற்றுமையாக இணைய வேண்டும். வீட்டு வாழ்க்கையில் பலன் பெற வேண்டும், நாட்டு வாழ்க்கையின் தினம் நினைக்க வேண்டும். வீட்டு வாழ்க்கையிலும் பலன் பெற வேண்டும், நாட்டு வாழ்க்கையின் தினமும் நினைக்க வேண்டும். உண்மை எதுவென வளர்க்க வேண்டும், உண்மையை போற்றி புகழ வேண்டும். உண்மை எதுவென வளர்க்க வேண்டும், உண்மையை போற்றி புகழ வேண்டும். கண்ணியம் கடமை கட்டுப்பாட்டை போற்ற வேண்டும், இவற்றை வலுவாமல் பேண வேண்டும். கண்ணியம் கடமை கட்டுப்பாட்டை போற்ற வேண்டும், இவற்றை வலுவாமல் பேண வேண்டும். அன்பு கலந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அவனிலே இன்பக் கழிவு பெருக வேண்டும். அன்பு கலந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அவனிலே இன்பக் கழிப்பு பெருக வேண்டும். வளமான நோக்குடன் நான் வாழ வேண்டும், எமது தாய்மொழியும் பிறந்த நாட்டை மறவாது வளமான நோக்குடன் வாழ வேண்டும். வளமான நோக்குடன் நாம் வாழ வேண்டும், எமது தாய்மொழியையும் பிறந்த நாட்டை மறவாது வளமான நோக்குடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். அந்த நாட்டையும் வீட்டையும் மட்டும் தந்தீங்கல்லோ, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ அந்த ஆரம்பத்தில் அந்த நாட்டம் வீட்டை மட்டும் வந்தது தானே, நாட்டையும் இல்ல இல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. ஏன் சீரியஸா மட்டும் வச்சிருக்கிறீங்க? சிரிச்சு கொண்டு சொல்லுங்க. நான் சீரியஸா கேட்கல. அந்த நாட்டையும் வீட்டையும் மட்டும் ஒரு வார்த்தை வந்தது ஆரம்பத்துல.
நாட்டுக்கு என்ன இந்த கடைசி ஆளு இல்ல என்ன இல்ல 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 நடுவுல வந்து முன்னுக்கு வீட்டு வாழ்க்கையில் பலம் பெறுவோம் நாட்டு வாழ்க்கையின் தினம் நினைக்க வேண்டும். இல்ல இல்ல நாட்டு வாழ்க்கையின் தினம் நினைக்க வேண்டும். நாட்டு வாழ்க்கைன்னா நாட்டு இல்ல மக்கள் இல்ல முதல்ல வீடத்தானே சொன்னீங்க. வீட்டு வாழ்க்கையின் பலம் பெறுவோம். நாங்க எங்கட வீட்டு சரி சரி ஓகே 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 அது தங்கட்ட நான் ஓகே நன்றி நன்றி. எங்கள் வீட்டு இல்ல நான் மாறி சொல்லிட்டீங்கன்னு ஜோதிச்சேன். இப்ப என் பக்கமா மாறி வந்தது முதல்ல வீட்டை நேசி ஐயா அப்புறம் நாட்டுக்கு போன்ட்டு ஆனா சரியா தான் நீங்க எழுதிருக்கிறீங்க. நன்றி வணக்கம். நன்றி நேசு சார் வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 519 அந்த காலமும் இந்த காலமும் அந்த காலமும் இந்த காலமும் பழங்கஞ்சி ஒடியம்மா கூழில் உறுதியான உடல் வளர்த்தது அந்த காலம் கண்டதையும் தின்று கொழுத்த உடலை கரைக்க திண்டாடி திணறுவது இந்த காலம். பண்டிய நானா இந்த காலம் கண்டதையும் திண்டு பண்டிய நானா இந்த காலமா பண்டிய நானா போடலாம். பன்றி போல் கொடுத்தது இந்த காலம். இல்ல கண்டதை திண்டு பண்டிய நானா இந்த காலம். கேடுங்கள வாணி. இல்ல அது நல்லா அப்புறம் மறந்துடுவோமா. பழங்கஞ்சி ஒடியல்மா கூழில் உறுதியான உடல் வளர்த்தது அந்த காலம் கண்டதையும் தின்று கொழுத்த உடலை கரைக்க திண்டாடி திணறுவது இந்த காலம். நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டியது அந்த காலம் வானில் பறந்து நிலாவில் மனிதன் கால் ஊன்றியது இந்த காலம். நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டியது அந்த காலம் வானில் பறந்து நிலாவில் மனிதன் கால் ஊன்றியது இந்த காலம். தபால் என்ற குரல் கேட்டு வாசலுக்கு ஓடியது அந்த காலம் இருந்த இடத்திலே சுட்டு விரலால் உலகளாவி ஊர்வம் வளர்ப்பது இந்த காலம். தபால் என்ற குரல் கேட்டு வாசலுக்கு ஓடியது அந்த காலம் இருந்த இடத்திலே சுட்டு விரலால் உலகளாவி ஊர்வம் வளர்ப்பது இந்த காலம். ஒருவரின் உழைப்பில் 9 உயிர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்தது அந்த காலம் இருவர் ஊதியத்தில் ஒற்றை பிள்ளைக்கே பற்றாக்குறையாவது இந்த காலம். ஒருவரின் உழைப்பில் 9 உயிர்களும் ஒற்றுமையாய் வாழ்ந்தது அந்த காலம் இருவர் ஊதியத்தில் ஒற்றை பிள்ளைக்கே பற்றாக்குறையாவது இந்த காலம். நன்றி வணக்கம். சூப்பர் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சிவாதர்சனி அவர்கள் வருகின்றார். வணக்கம் வாங்க. அந்த காலம் இந்த காலம் அது ஒரு கனாக்காலம் முதல் வந்தது. அது ஒரு கனாக்காலம் இது ஒரு கர்மகாலம் கவித்தலைப்புல வந்தது. அது உங்கள் பக்கமா தான் வந்தது. அது ஒரு கனாக்காலம் வந்தது தானே. வாங்க சிவதர்சனி ராகவன் அவர்களே வணக்கம். சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து தினக்கவி 2240 வரிகளில் வரைந்து கவிதனை வரைய கலந்திடும் வரி கனிந்திடும் பொருளினை தந்தே சிரி கவிதனை வெறிய கலந்திடும் வரி கனிந்திடும் பொருளினை தந்தே சிரி மனிதமும் அறிந்திட மயக்கம் தெளி புனிதமாய்ப்பேண கவியை விரி மனிதமும் அறிந்திட மயக்கம் தெளி புனிதமாய்ப்பேண கவியை விரி வெட்டியும் தட்டியும் வெண்மனதில் கட்டியம் கூறும் ஆக்கம் அதை ஆக்கிட இதயம் கலந்தே இளகிச் சிரிக்கும் இத்தனை கவியும் இறக்கை விரிக்கும் வெட்டியும் தட்டியும் மனதில் கட்டியங்கூறும் ஆக்கம் அதை ஆக்கிட இதயங்கலந்தே இளகிச் சிரிக்கும் இத்தனை கவியும் இறக்கை விரிக்கும் அன்பர் உளத்தில் உருவாகும் கவியும் அகலா மகிழ்வை ஆக்கும் வாசிக்க புகழும் வாய்கள் புரிதலால் சிறக்கும் அன்பர் உளத்தில் உருவாகும் கவியும் அகலா மகிழ்வை ஆக்கும் வாசிக்க புகழும் வாய்கள் புரிதலால் சிறக்கும் இகழ்வே இல்லை வடிக்க வரியும் இகழ்வே இல்லை வடிக்க வரியும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தட்டு கொடுத்தாங்க. காது வடிக்குது. ஓகே வணக்கம் வாணி. நானும் மூவருடைய கவிதைகளும் கேட்டேன். மிக சிறப்பாக இருந்தது. அந்த காலம் இந்த காலம் இந்த கவிதையில அவ இந்த நிலாவுக்கு போற இதை வரி மிக சிறப்பா. இப்ப நிலாவில போய் பீச்சா சாப்பிடுற அளவுக்கு முன்னேற்றமாக இருக்கிறது. மிக சிறப்பு. உங்களுக்கு ஜியாக்காவின் கவிதையும் மிக சிறப்பாக எழுதியிருந்தார். நானும் நீங்கள் கேட்ட போல நானும் அதை யோசித்தேன். நாட்டுக்கும் வீட்டுக்கும் இருந்தா அப்ப நாட்டுக்கு நாங்கள் முதல் பார்த்துக்கணும்டா வீடு குட்டிச்சு வேற போயிடுமே. அப்ப வீட்டுக்கு பார்க்கத்தானே முதல் வேணும்னு நினைச்சேன்.
வீடு அப்படி முதல் நாள் வீட்டை தான் எழுதுனா அப்புறம் அதான் நாட்டு இல்ல அதான் நீங்க அந்த நாடண்டா எனக்கு விளங்குனது அதனால கேட்டேன் நான். நானும் முதல் நாக்கண்டுதான் யோசிச்சு போட்டு வழியா திருப்பி கேட்டேன். அதான் நானும் திரும்ப கேட்டேன் நாட்டுக்கு. அப்ப நான் வீட்டுக்கு செய்து போட்டா நாட்டுக்கு போயாண்டா அதுதான் ஜோதிச்சு போட்டா உங்கள்கிட்ட கேட்டா நான் நீங்க சரியா சிலவனு சொல்லக்குள்ள மாறி சொல்லியிருக்கேன். கடைசியும் அப்படித்தான் எழுதுனா முதலும் அப்படித்தான் எழுதுனா கடைசியும் எழுதுனா இல்ல நானே நீங்க சொல்லக்குள்ள மாறி சொன்னீங்களோ தெரியாதுன்னு போட்டு இல்ல இல்ல இல்லையா? நான் வரிசையில வீடுதான் வந்தது வீடுதான் ஓகே ஓகே சரியா. மரக்கறிகளை வந்து கொண்டு வரேன் வாணி மரக்கறிகள் எல்லாம் வெட்டி வெட்டி முந்தி ஆடு மாட்டுக்கு மிருகங்களுக்கு போட்டது அந்த காலம். இப்ப பச்சையா ஆடு மாடு மாதிரி சாப்பிடுறோம். இப்ப அது இந்த காலத்துல இது சத்து. இப்ப பச்சையா சாப்பிடுறோம் சத்து. இந்த இலையெல்லாம் இல்லையே சாப்பிடுறதாண்டு சொன்ன நாங்கள். இதான் எவ்வளவு மாற்றங்கள் எங்களுக்குள்ளேயே உண்மையிலேயே வந்துட்டு தெரியுமா? இப்ப இந்த மாமலைட்டுன்றது அண்டி நான் வந்த இல்ல மாமலைட் இல்ல மாமலைட்டுன்றது ஜாம் தான். இது வந்து அந்த கசப்பான தன்மையா இருக்கும், இனிப்பு குறைவா இருக்கும். அந்த பிரவுன் கலர் போத்தில் அந்த பிரவுன் சின்ன போத்து துண்டு துண்டா கிடக்கும் அதுக்குள்ள அது துண்டு துண்டுமாய கிடக்கும். அது அது இருக்கிறதானே வாணி எது இல்ல இல்ல பாணி மாமலைட் தான். அந்த கோதுகள் அந்த இதுகள் இருக்கும் அதுக்குள்ள ஜாம் மாதிரி. ஆனா ஒரு கசப்பு தன்மை இருக்கும், தோலெல்லாம் கிடக்கும். அது நாங்க வாங்குற இது இப்ப ஒரேஞ்ச் வாங்கினீங்கண்டா தோல்கள் கொஞ்சம் சாதுவா கிடக்கும் அதுக்கு. அப்ப அதெல்லாம் தோடம்பழத்தின் தோலெல்லாம் நாங்கள் அந்த ஸ்கிரேப்பர்ல உடைஞ்சி போட்டு கேக் அதுகளுக்கு போடுறது என்ன அந்த. அப்ப அது வந்து நாங்கள் சாப்பிடக்க அதை உரிச்சு வெளியிலே எறிகிறோம். அப்ப நான் வந்த காலத்துல ஆன்டி அவன் என்ன வேலை நைட் டியூட்டி நர்சண்டபடியா வந்துட்டு சொல்லுவான், மகள் அந்த கமமல் டீ சரியா கமமல் டீயும் இந்த டோஸ்ட் போட்டு இந்த மாமலைட்டை போட்டு தான். அப்போ அந்த குக்கரில் இந்த இப்படி இழுக்கிற இதானே இருந்தது டோஸ்ட் பண்ணுறது. இல்லை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? முதல் குக்கரில் அப்படி பின்ன நான் கொடுத்துப்பட்டு தான் என்னடா இது இந்த டீ என்ன வந்த புதுசில் இது என்ன டீ என்ன தெரியாது. இதை தொட்டு பார்த்தோம் கசப்பு தான். நாங்கள் ஆண்டி எப்படி சாப்பிட்றீங்கன்ட்டு இது அப்போவே சொன்னேன் இந்த டயபெட்டிக் இது வராமல் இருக்கும் அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் சாப்பாடு ஐயாண்டு ஜோதிச்சு போட்டு விட்டாச்சு. இப்போ நாங்கள் காலையில் சாப்பிட யோசிக்கிறேன் பாருங்க, நாங்களே மாறிட்டோம். மாமலை சாப்பிடக்க யோசிச்சேன், ஆண்டி சாப்பிட்டது நான் கேட்டேன், இப்போ நான் சாப்பிடக்கல என்ன பிள்ளை தான் நம்மட்டு கேட்குது. அப்போ ஒவ்வொன்று வரைக்குள்ள தான் நாங்கள் இல்ல காண மாற இல்ல எங்களுக்கு பயம் வந்துட்டுது. காணவங்க மாறின பயம் பிடிக்கலையே அமுக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த சாப்பிட எதுவும் தான் தெரியாது, பழகிடும். நீங்க ஜாம கூட நாக்கு தேடாது. ஜாம வச்சாலும் அன்னைக்கும் ஜாம் இருந்தா எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த இனிப்பு அது கனிப்பாணி தானே அது இல்ல. இதுக்கு எல்லாருக்கும் மாறி நான் நிக்கிறேன். நான் இனிப்பத்தான் தேர்றேன். இல்ல இனிப்பு எல்லாரும் தான் தேர்றது. ஆனா ஒவ்வொரு நாளும் வேண்டு இல்ல பான் சாப்பிட கூடுதலா தேன் சாப்பிடுங்க. காலமேல தேன் நல்லமோ நான் எல்லாத்துக்கும் நல்லம் தேன் அட்டரம் போட்டு பூசி சாப்பிட. ஆனா இப்ப தேன் என்ன வாணி அரவாசி போனியோட போத்தலோட மாதிரி ஒரு பிரவுன் மஞ்சள் கலர்ல இருக்குது. அந்த தேனை மெட்ட தேனை விட்டுட்டு மஞ்சள் கலர்ல இருக்கு ஊசி சாப்பிடுறது. மஞ்சள் கலர்ல அந்த கட்டி மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கிறது. தெரியல. இங்க எத்தனையோ வேண்டியாச்சு அரையரவாசி முக்காவாசி போத்தலோட அப்படியே கிடக்கு. பிசுக்கிறா கூட வேண்டியாச்சு, அதுவும் அப்படித்தான் கிடக்கு. எல்லாம் உண்மை தன்மை இல்லை. இதுதான் உண்மை தன்மைன்னு பார்த்தா ஒன்றும் சாப்பிட இயலாது. அதை வந்து எங்கட ஒரு இதுக்கு தேன் நல்ல இப்ப ஒரிஜினல் தேன் நீங்க ஊர்ல இருந்தா வாங்கிட்டு வரணும். இப்படி தேன் மாதிரி இருக்கும். இது நல்ல இதான ப்ளூட்டன் கண்டு கிடக்குது. அது என்னன்னா அந்த
ரத்தத்துக்கு சுத்திகரிக்கிற மருந்து. ஆனா இப்ப சம்மர் டைம்ல இது உருகும் தானே. இல்ல அது உருகின வழியதான் வெறும் பானுக்கு பூசி சாப்பிடலாம். டின்மில்க் மாதிரி இருக்குமானி. சரி, ஓகே, தெரியாது. புது வந்து டென்மார்க்கு வாரது ஜெயாக்கா, இது மாதிரி இருந்து பெறது டென்மார்க் அள்ளி கடைக்கு. ஆனா இங்க வார இல்ல. 3 பேரும் கதை இங்க படிக்கும். 3 பேர் படியாக கழிச்சு முடிங்க. அள்ளிக்கு வாரது எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா கடையிலும் சொல்லத்தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் இலங்கையில இருந்து வரும்போது ஒரு பொத்த பெரிய பொத்து தேன் கொண்டு வந்து வச்சேன். அது எடுக்கவும் இல்லை, பாதிக்கவும் இல்லை, தேடி பார்க்கணும். நீங்க இப்ப பிளாஸ்டிக் காட்டினீங்கள் எல்லாம் உள்ளுக்கு கூலா இருக்குதா இல்ல அது பட்டர் மாதிரி பூசுறதா? பட்டர் மாதிரி பூசு. அவர் பொருங்களை காட்டுற பொருங்களை டின்மில்க், சரியா டின்மில்க் இதுதான். அது தேன், அதுக்கு பேர் தேன் தான் மாணி. இது தேன் போட்டுக்கிடாது மேல. நான் காணையில ஒரு அனுப்பி விடுங்க. இது ஒரு தடவை அந்த போத்தல் வந்த பேரை ஒரு தடவை அனுப்பி விடுங்க. தேடி எடுக்கல நல்லா தானே. இனிப்பும் குறைவு, நல்ல இனிப்பு குறைவு. இது வந்த தேன்ல பார்க்க இது இனிப்பு குறைவு. நான் மற்ற தேன் தான் பாவிக்கிறது. சரி, நன்றி, வணக்கம். நன்றி. நான் தட்டி கொடுக்கல. என்னென்னா வரிகளில் வரைந்து சொல்லி சிவதர்சினி தந்தா, மற்ற வளமான நோக்கு யானுடைய சொந்த அன்றும் என்று பண்ணி நான் இதில் ஒரு வழியை மாற்றி சொல்லி கொண்டு வந்தேன். நிலாவை காட்டி அன்று சோறு தீத்தினால் இன்று ஐபோனை காட்டி சோறு தீத்துறாரு இருக்கலாம். விண்வெளியில கால் மதிக்கிறேன் பார்க்க ஐபோனை காட்டி தான் சோறு தீத்துறாரு. உண்மைதான். அந்த காலத்துல நிலாவில கால் பதிக்கலி என்று சொல்லி இப்ப சொல்லுகிறார்கள். ஆனா இந்த காலத்துல இருக்கிறவர்கள் மேல இருக்கிற நிலாவை கீழே கொண்டு வந்தே கால் வதிக்கிறார்கள். அந்தளவுக்கு முன்னேற்றம் பண்ணி. சரி, சமகால இலக்கிய நிறுத்தி தாருங்கோ. ஜெயம் தங்கராஜ் அவர்கள் தர இல்லை. ஆகவே இருவர் தான் தாருங்கள். நாங்கள் குடும்பங்கோலை நடிச்சு தொகுப்பாளர்கள் எடுத்து கொடுத்தோம். நான் தரவா? சமகால இலக்கியம் பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் சாரி, அது கம்ப்யூட்டர் நாட் மீ. மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கியம் 205 தலைப்பு உருவகம். உருவகம். என்னைப் போல் பல இனத்தோர் இப்பூமியில் அதிகம் உண்டு. அது மட்டுமல்ல, என்னை விட மிக அழகானவர்களும் ஏராளம் உண்டு. உலகில் எல்லா நாடுகளிலும் எங்கள் இனத்தவர் வாழ்கின்றனர். எத்தனையோ வண்ணம் கொண்டவர்களாய் வாழ்கின்றனர். எங்களை பெற்ற தாய்மாரே பல வகையாக இருக்கின்றனர். எங்களை பெற்றதும் அவர்களுக்கு இருக்கும் மகிழ்வும் மதிப்பும் தனி அழகாகும். பல இனங்களில், பல நிறங்களில், பல அளவுகளில், பல வடிவங்களில் நானும் என் இனமும் உலகை அழகுபடுத்துகின்றோம். நான் உட்பட எனது உடன்பிறப்புகளின் வாழ்க்கை காலம் குறுகியதாயினும் அதை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. எங்கள் வாழ்க்கை காலத்தில் எம்மால் ஆன பயன்கள் இந்த உலகிற்கு அளிக்கின்றோம். பெண்கள் எம்மீது அதிக ஆசை கொண்டவர்கள். நிலையற்ற இந்த உலக வாழ்வில் பல நிலையான மாற்றங்களை நாங்கள் புரிகின்றோம். என் இனத்தவர் பலர் இறைவனையும் அழகுபடுத்துவார்கள், இளம் மங்கையரையும் அழகுபடுத்துவார்கள். என்ன யோசிக்கின்றீர்களா? நீ மட்டும் ஒன்றுக்கும் பயன்படுவதில்லையா என என்னை ஏளனமாக எண்ணுகின்றீர்களா? அவசரப்பட்டு அப்படி எண்ணி விடாதீர்கள். பின்னர் அப்படி நினைத்ததற்கு நீங்களே கவலைப்படுவீர்கள். பெருமை பேசக்கூடாது என்பார்கள். ஆனால் என் பெருமையை நான் பேசாமல் இருக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கும் கிடைத்த பெருமை என்ன மிக எளிதானதா? இந்த உலகில் இனியும் எப்போதும் யாருக்கும் கிடைக்காத பெருமையல்லவா எனக்கு கிடைத்திருக்கின்றது. இது புரியவில்லையா? புரியும்படி கூறுவதானால், யாருக்குமே கிடைக்காத தலைவன் உங்களுக்கு கிடைத்த மாதிரி என்ன யாரென்று புரியவில்லையா? என்னை இன்னும் யாரென்று புரியவில்லையா? எதிர்பாரா வகையில் எனக்கு இந்த பெருமையை கொடுத்தவரே உங்கள் தலைவன்தான். உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கம்! உங்கள் தலைவர் பிறந்த மாதத்தில் தான் நானும் பிறந்தேன். இப்போது புரியவில்லையா நான் யாரென்று?
மாவீரர் காலடியில்தான் நான் கிடப்பேன். அதுதான் எனக்குப் பெருமை. உங்களுக்குப் பிடித்த நிறத்திலேதான் நானும் இருப்பேன். என் இயற்பெயர் காந்தள். ஆனாலும் நீங்கள் என்னை அழைக்கும் பெயர்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் தான் உங்கள் தேசிய மலர், கார்த்திகைப்பூ. இப்போது சொல்லுங்கள், என் இனத்தவரிடையே எனக்குத்தானே பெருமை. நன்றி, வணக்கம். நன்றி. வித்தியாசமான இலக்கியம், சமகால இலக்கியம், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற இலக்கியமாக அமைந்திருந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம் அணி, வணக்கம். அனைத்து பாகங்களுக்கும் புலன்களைப்பான சமகால இலக்கியம் எனது 688வது ஆக்கமாகும். பாமுகத்தில் பொன்மாலை பொழுது 200. பாமுகத்தில் 539வது பொன்மாலை பொழுது PMB 539. இளையோர் பெரியோர் யூகா 200வது பொன்மாலை பொழுது 8/11/25 சனிக்கிழமை 4 மணிக்கு இடம்பெற்று சிறப்பாக முடிந்தது. லண்டன் ரேடியோ பாமுகத்தில் அதிபர் நடாமுகன், பாமுகத்தோ பழனி கலைவாணி முகன், பாமுக இளையோர் பெரியோர் யோகா பயிற்சி ஆசிரியர் திருமதி தர்ஷினி சண்முகநாதன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வுகள் நிகழ்வின் அறிமுகமாக செல்வி நித்யானந்தன் வரவேற்பிட்டே யோகா ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதனும் அகவணக்கன் நகுல் திரியரங்கனும் தலைமை உரையை அதிபர் நடாமுகன் அவர்களும் இணை இயக்குனர் கலைவாணி மூனரும் அவர்களும் சிறப்பாக உரைகளை தந்து எங்களை வரவேற்றார்கள். அறிவிப்பாளர்கள் செல்வி நித்யானந்தன் ஜெயம் பங்கு பற்றி ஆரம்பித்து வைத்தனர். பெரியோர்களுக்கான வாழ்த்துக்களால் சௌமல கல்விராஜன், ஜியா நடேசன், சத்யதேவி சிவபாலன், கார்த்தியா சிவபாலன் யுவாசனத்தின் சிறப்பு பற்றி அழகாக கூறி வர்ணித்தார்கள். அடுத்ததாக சுவிஸ் நாட்டிலிருந்து திரு சரவண பெருமான் யோகா ஆசனங்களை செய்வதனால் கிடைக்கும் பயன்கள் பற்றியும் பாமுகத்தையும் ஆசிரியையும் தரிசனியையும் சிறப்பாக பொழந்து எடுத்துரைத்தார். முதலாவதாக சூரிய நமஸ்காரம் அபிராமி மணிவண்ணன் அபிஷா தாயத்திலிருந்தும் சூரிய நமஸ்கார மந்திரத்தின் குரல் தர்ஷினிகா குகன் தர்ஷினி அவர்களும் அகை வணக்கத்தில் நகுல் திரியரங்குடன் யோகா ஆசனங்களை சிறப்பித்து வைத்தனர். பெரியவர்களுக்கான பயிற்சி ஆசனங்களை ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் மேற்பார்வையில் பெரியவர்கள் பயிற்சிகள் ஆசனங்களை ஒவ்வொன்றாக செய்து பாராட்டும் பெற்றனர். பங்கு பற்றி சிறப்பித்த இளையோர் பெரியோரின் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இப்பயிற்சியின் யோகாசனங்கள் பற்றி பயிற்சியின் பெற்ற அனுபவங்களையும் அதனால் தானடைந்தோரின் நலன்களையும் ஜெயமல ஜீவன் தெரிவித்திருந்தார். இப்பயிற்சியின் பெற்ற நன்மைகளை கூறி பாமுகத்துக்கும் கலைவாணிக்கும் யோகா ஆசிரியை இலவச பயிற்சியும் என்று நன்றி கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் சுவிஸ் நாட்டிலிருந்து ஆறுமுகம் செந்தில்நாதன் எல்லோரையும் பாராட்டி ஆசிரியைக்கும் பெரும் பாராட்டலும் கிடைத்தன. நிறைவாக இளையார் யோகாவின் கான கவி நேரில் நேவிஸ் பிலிப் அவர்களும் தந்திருந்தார். வெளியிலிருந்து பல உறவுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இலவச பயிற்சியை வந்து உதவும் யோகா பயிற்சி ஆசிரியைக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை கூறிக்கொள்வோம். இரவு 4 மணி போல் பொன்மாலை பொழுது இனிதே முடிவுற்றது. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். சிறப்பு பார்க்காதவர்களுக்கும் அப்படியே பார்த்தது போல உணர்வு கொடுத்திருந்தீர்கள் யாரே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக்க நன்றி. உண்மையிலே பார்க்காதவர்கள் நல்லா மிஸ் பண்ணியிருப்பாங்க. நன்றி, வணக்கம். சமகால இலக்கிய நேரம் 20 தான் வந்திருந்தது. நோ டைமா இல்லை, உண்மையாக சிறப்பாக நடந்து அன்றைக்கு நல்ல எல்லாரும் வடிவாக அந்த அபியாசங்களை செய்தார்கள். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு அது நான் குறிக்க மறந்து அது மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களும் வந்து கூறியிருந்தார்கள் வெளியாக்களும் பார்த்தோம் பெற்றவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த யூனிஃபார்ம் அழகா இருந்தேன், வெள்ளையும் கருப்பும் நல்லா இருந்தது. அவர் பெற்றிருக்கேன் மனதுக்கு நல்ல திருப்தியா இருந்தது. உண்மையில நல்ல அப்படி முழுமையா இருந்தது. 3-4 கிழமை ஒரு மாசமும் இல்லை நாங்க பழகத்து வாங்கி. ஆனா இவ்வளவுக்கு பிடிச்ச பொன்மாலை பொழுதாக கொண்டு வந்தது ஒரு சிறப்பு தான். பழகிட்டோம். இன்னும் சகடங்கள் பழையிருந்தா நாங்க எங்கேயோ மற்றது அது உண்மையாக எல்லாரும் அந்த உடனே செய்கிற அந்த அபியாசத்தை உடனே எல்லாரும் செய்தார்களே. நான் உடனே சொன்ன உடனே இத்தனை பயிற்சி செய்யணும் நாளாந்தம் செய்யும் போது அப்படியே பழக்கமா வந்து எல்லாம். வணக்கம் மாணி, வணக்கம்
வணக்கம். நானும் இலக்கியம் 2 பேருடைய இதுவும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பு. ஜெயாக்காவை சொல்லும் பொழுது எனக்கு அந்த பொன்மாலை பொழுதுதான் ஃபுல்லாக ஞாபகத்துக்கு அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. மிக சிறப்பாக மிக வாழ்த்துக்களும் நன்றியுடனும் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சில பேர் வந்து பொன்மாலை பொழுது நேரத்தில் தங்கள் பொன்மாலை பொழுதோ தங்கள் நிகழ்வுக்காகத்தான் கூடுதலாக நினைவார்கள் ஒழிய மற்றவர்கள் செய்தால் அதில் பொருட்படுத்துறது இல்ல. என்னடா இதுல வந்து அதுல இருந்து பார்க்க எல்லாம் ஓடிட்டார்கள் கொஞ்சம் பேர். நேரம் இருந்தா கூட அதில் வந்து ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டார்கள். அது ஒரு கூடாத செயல்தான். ஆனால் அப்படி பழகி விட்டார்கள் அநேகமாக. ஒன்றும் செய்ய இல்லாதவங்க மிக சிறப்பாக செய்திருந்தார். உண்மையில அந்த பிற ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்க இல்லை. நீங்கள் பொன்மாலை பொழுது பற்றி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நாளைக்கு உருவாக்கிட்டாங்கோ. மிக சிறப்பாக உண்மையில செய்திருந்தார். இப்ப இவர்கள் மற்றவர்கள் கூட நாள் பயிற்சி எடுத்திருந்தார்கள். ஆனால் நான் இப்பொழுதுதான் வந்திருந்தேன். ஆனால் அதுக்காகத்தான் ஆரம்பத்திலே சொல்லித்தான் செய்தேன். நான் முயற்சி தான் செய்வேன். பயிற்சி ஓரளவுக்கு செய்யலும் மற்றதுக்கு நான் இப்பதான் முயற்சி செய்து வருகிறேன் என்று சொல்லி செய்திருந்தேன். உண்மையில் எதிர்பாராத விதமாக என்னையும் அவர் கேட்டு செய்வது உடனேதான் கேட்டிருந்தார். வாணி முதலே இதை செய்தார்கள். நான் உடனே ஆயத்தப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி உடனே செய்து கொடுத்திருந்தேன். இலவச பயிற்சியை வடிவா எல்லாரும் செய்யலாம் தானே. காசு கட்டாயம் போகணும் போவினம் மராசனம் செய்தீர்கள் தானே. மராசனம் செய்யும் போது நீங்க தெரிஞ்சிச்சு அதை செய்து முடிச்சிட்டீங்க. பாக்குறவங்களுக்கு அந்தரமா இருக்குது. என்ன அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் தானே, எனக்கு கொஞ்சம் உடம்பு கஷ்டம். ஆனாலும் நானா அப்படி ரிஸ்க் எடுத்து செய்யணும் சட்டம் சொல்ல இல்ல தர்ஜினியும். நீங்க வீட்டில் அப்படி பயிற்சி செய்யறா நீங்க சும்மா நேரங்கள்ல அப்படி செய்து பாருங்க. பக்கத்துல யாராவது இருக்கத்தக்கதா. ஆனா ரிஸ்க் எடுக்க கூடாது. செய்வேன்னு சொல்லத்துக்காக செய்யக்கூடாது. எங்களால் முடியுமா முதல்ல செய்து பிறகு நாங்க முடியாத வீட்டுல நிக்க சும்மா காலை உயர்த்தி செய்து பாக்குறது. இப்ப ஓரளவுக்கு எனக்கு செய்ய முடியுது. அதை செய்து அப்படி நிக்கிறதுக்கு ஓரளவுக்கு முடியுது. மிக சிறப்பு. என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தான்மா, நீ என்ன கட்டாயமாக இந்த பயிற்சிக்கு போன்னு சொல்லித்தான் கூப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். நான் போயில, நான் இங்கே இலவசமாக செய்யறேன், நான் அதுக்கு போயிலன்னு சொல்லி போட்டுத்தான் நான் செய்யறபடியாத்தான் நானும் ஊக்கமா இதுல வந்து எனக்கும் செய்ய முடிகிறது. மிக சிறப்பு. அதை கலந்து வளப்படுத்துற உங்களுக்கும் தர்ஜினிக்கும் மிக்க நன்றி வாணி. அதை மீண்டும் எங்களுக்கு 5 நாட்களாக மாத்திட்ட. ஞாயிற்றுக்கிழமையில ஓரளவுக்கு இணைய கஷ்டமா இருந்தாலும் மற்ற 5 நாளிலும் அதை மாத்தி தந்தது மிக சிறப்பு. எல்லாருக்கும் அது ஒரு பிரயோசனமா இருக்கிறது. நன்றி வாணி. நன்றி. மீண்டும் இணைகிறேன். நன்றி. வணக்கம். கடை இலக்கியம் மிகவும் சிறப்பாக இருந்தது. கடைசியாக என்னுடைய வரியையும் நீங்கள் கவிதையும் சொல்லியிருந்தீங்க. கவிதை தான் திடீரென்று தான் எழுதுங்க. நான் முதல்ல அந்த குறிப்பை தான் தருவோம் இருந்தேன் யோகா கலை பற்றி. அதை சொல்லுவோம் இருந்தேன். பிறகு ஒரு கவிதை என்று எழுத கவிதை நல்லா இருந்தது. அன்றைக்கு நல்ல கவிதை. இலக்கியம் இலக்கியத்தை எது இல்ல இலக்கியம் அது இல்ல. நான் அன்றைக்கு கவிதையை தான் சொல்றேன். அன்றைக்கு வாய்ச்ச கவிதை கவிதையை சொல்றேன். அது நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. நல்ல கவிதை சூப்பர். நான் இருந்தேன் குறிப்பை தான் நான் அந்த யோகா கலை பற்றி தான் தருவோம் இருந்தேன். பிறகு கவிதையும் வாசிக்கும்படி வாசிப்போம் தான் ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். என்ன மாதிரி இருந்தோ தெரியல. இல்ல நல்லா இருந்தது. எல்லாரும் கருத்து கூறி இருந்த நாங்கள் தானே. எல்லாரும் கருத்தை தான் கூறினீர்கள். நீங்க ஒரு கவிதையா தந்தது நல்லா இருந்தது. பல பேருக்கு தகவலும் அதுல கிடைச்சிருக்கும் தானே. என்றால் சில பேருக்கு தெரியாது. பதஞ்சலி முனிவராலதான் அது யோகா கலை அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லாம் அந்த நாங்களும் கரட்டியோனான் மாதிரி ஆட்டி கொண்டு இருப்போம் தெரிஞ்சது மாதிரி சில பேருக்கு அதுகள் தெரியாது. வணக்கம். சொல்றாவே நானும் என்னுடைய இலக்கியம் இந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரியான இந்த காந்தல் மலரை கொண்டு வந்திருந்தேன். சிறப்பாக வாழ்த்துக்கள் ஜியாக்காவுக்கும் எனக்கும் நானே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வணக்கம் வாணி. வணக்கம். ஆமா, நானும் இவர்களுடைய இலக்கியம் கேட்டேன், தினக்கவியும் கேட்டேன். தினக்கவி தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இலக்கியமும் கேட்டேன். மிக சிறப்பாக இருந்தது. அந்த காலம் இந்த காலத்தை
அழகாக நேவிசக்கா இந்த கார்த்திகை பூவை எடுத்திருந்தார். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து ஏ நடேசன் பொன்மாலை பொழுது, தரிசினின்ற பொன்மாலை பொழுது, நானும் மறு ஒரு அந்த இதுல பார்த்தேன், டிவியில எனக்கு ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு நான் சென்றதுனால் அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற முடியல. ஆனால் அங்கே இருந்து ஒரு வாழ்த்து போட்டிருந்தேன் அவருக்கு. நன்றாக இருந்தது. நீங்க இப்ப எல்லோரும் செய்யக்குள்ள பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிச்சயம் அது செய்யுங்கள். எல்லோருக்கும் ஆரோக்கியமான ஒரு பயிற்சியாக நன்றாக இருக்கும். என்றால் உடற்பயிற்சியை பற்றி அன்று தொடக்கம் என்று வேற அறிந்தவள் நான். அதலால் அந்த பயிற்சிகள் நன்றாக அமையும் என்றது என்னுடைய எண்ணமும். அதனால் பாமுகத்தில் அதில் நீங்க செய்கிறதும் மகிழ்ச்சியானால் நானும் பார்க்கிறேன். ஒரு நாளாவது இணைந்து கொள்ளுவோம் என்று. அவங்களோட நேரங்கள் மாற்றி மாற்றி வருவதனால் நான் இங்கே நிற்கும் பொழுதுதான் ஒரு நாளும் மாறி வார இல்ல, ஒரு நாளும் மாறி வார இல்ல, சிந்தனை முடிய செய்யறோம் நாங்கள். சிந்தனை முடியா அதான் நான் 10 மணி 10:30 மாறி வாரது இல்ல, மாறி வாரன்னு சொன்னீங்க, மாறி வாரது இல்ல, சிந்தனை அதே நேரமா நடக்கிறது, அதே நேரம் சிந்தனை முடிய. சரி சரி. அப்ப நான் எனக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அந்த நேரங்கள் அது கட்டாயமாக நாங்க செய்ய வேண்டும். அப்ப அதுக்காக நேரம் மாத்துறது இல்ல, சிந்தனைகள் முடிய அதை செய்துட்டு தான் நான் மற்ற நிகழ்ச்சிகள். நான் நினைக்கிறேன் நாளைக்கு எனக்கு மதிய வெயில தான். நான் காலையில நிக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் இந்த வகுப்பு அவருடைய இங்கிலீஷ் வகுப்புக்கு வர்றதுக்காக மாத்தி கேட்டிருந்தேன். அப்ப எனக்கு 12க்கு பிறகுதான் வகுப்பு. அப்ப நாளைய நான் வாரேன் 9:30. என்ன உங்களோட நேரம் 8:30? சிந்தனை முடிய காலையில இருந்து கேட்டீங்கன்னா தெரியும். சில நேரம் அவங்க அரைக்கு முடிப்பாங்க, 3:45 முடிப்பாங்க. அப்படி நான் நாளைக்கு 9க்குள்ள முடிச்சாகணும். என்னன்னா அவருக்கான நேரம் கொடுக்கணும். சரி சரி, ஓகே ஓகே. நான் சொல்றேன். சிறப்பு, வாழ்த்துக்கள். நான் அவருடைய உண்மையிலேயே எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் என்ற விருப்பமான ஒரு பகுதி. அதால அந்த அவருடைய யோகா மிக சிறப்பாக இருக்கின்றது. நானும் நினைத்தேன் அன்று ஒரு நாள் இதே போல ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வெங்கட ஸ்போர்ட்ஸே உங்களுக்கு ஒரு காட்டி தரலாம். அப்படி நினைச்சேன் நான். ஒரு நாளைக்கு அப்படி ஏதாவது இந்த ஃப்ரீ சந்தர்ப்பங்கள் இருந்ததுண்டா 20 நிமிஷம் இது யோகா மாதிரி தான் எங்கட ஸ்போர்ட்ஸ்களும் இருக்கிறது தானே, அதே உங்களுக்கு ஒரு நாளை காட்டி தரலாம்னு நீங்க செய்யும் பொழுது நான் நினைத்து கொண்டதா. ஓகே, நன்றி நன்றி. சரி வாணி, நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சமகால இலக்கிய நேரம். நன்றி, வணக்கம். சிவாஜினி, நீங்கள் தகவல் அனுப்புறதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கே அனுப்புறீங்கன்னு தெரியல. உங்களோட பழைய தகவல் மட்டுமே இருக்கின்றது. எங்கே போடுறீங்க எப்படி வருதுன்னு தெரியல. இங்கே இல்லை உங்களோட தகவல். நன்றி, வணக்கம். மீண்டும் அனுப்பி